ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஜீவ அப்பம் நானே அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க. மரித்த அப்பம் அல்ல, ஜீவ அப்பம், உயிருள்ள அப்பம், உயிருள்ள ஆகாரம், நமக்கு உயிரை கொடுக்கிற, நம்மளை உயிரோடு காக்கிற, நம்மளை உயிரோடு வழிநடத்துகிற, நம்மளுக்கு அனுதினமும் புதிய உயிர், புதிய ஜீவனை கொடுக்கிற ஜீவ அப்பம் இயேசு கிறிஸ்து. நம்ம ஒவ்வொரு நாளும் சாப்பிடுகிற ஆகாரம் வெறும் ஆகாரத்தை மட்டும் நம்ம சாப்பிட்றதில்ல. அந்த ஆகாரத்திற்கு தேவையான தொட்டுக்க, பொரியல், வறுவல், இன்னும் என்னென்னவோ என்ன பண்ணிடுறோம், சைடிஷ்லாம் வச்சு தான் ஆகாரத்தை சாப்பிட்றோம். அதே போல் தான் ஜெபம் மட்டும் பத்தாது, ஆராதனை மட்டும் பத்தாது, துதி மட்டும் பத்தாது, ஸ்தோத்திரங்கள் பத்தாது, பாவரிக்கை பத்தாது, எல்லாவற்றையும் சேர்த்து தான் ஒரு ஆகாரம் என்கிற பொழுது நம்ம சாப்பிட்றோம். எல்லாம் சேர்த்து எல்லாவும் சாப்பிட்றோம் நம்ம. அதே போல் ஆண்டவரிடத்திலே நம்ம பாதம் பணிந்து ஜெபிக்கிற பொழுது எல்லாம் தேவை. இது மட்டும் போதும், அது மட்டும் போதும் அப்படின்னு இல்லாமல் துதிக்கணும், ஜெபிக்கணும், ஆராதிக்கணும், கீழ்ப்படிந்திருக்கணும், உபவாசிக்கணும், எல்லாம் தேவன் சொன்ன எல்லா சகல காரியங்களும் இருக்கணும். ஜீவ அப்பம் நானே அப்படின்னு சொல்கிறார். அப்படியாப்பட்ட ஜீவ அப்பமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருந்தால் நம்மளை ஜீவ அப்பத்தை நம்மளுடைய சரீரத்திலே, நம்முடைய ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில், ரத்தத்தில், நாளங்களில், கணுக்களில், ஊனில், நரம்பில், எல்லா இடத்துலையும் கலந்து உச்சந்தலைந்த உள்ளங்கால் வரையில் நம்மளோட தசைகளில், உறுப்புகளில், எல்லா அவயங்களில் எல்லாவற்றிலும் கலந்து ஒன்று கலந்து இருக்கிற பொழுது ஜீவ அப்பமாக இயேசு கிறிஸ்து நமக்கு நன்மையே நடக்கும். எல்லா தீமைகள் அகன்று போகும். சத்துருவானவன் தெரித்து ஓடுவான், பயந்து ஓடுவான், கிட்டே நெருங்கக்கூட மாட்டான். ஆனபடினாலே ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஆவி ஆத்மாவோடு கலந்திருக்க நம்ம பிரயாசப்படுவோம், ஜெபிப்போம், துதிப்போம், ஆராதிப்போம், அன்பு செலுத்துவோம், உபவாசிப்போம், தியானிப்போம், ஆண்டவரில் எப்பொழுதும் கலந்திருப்போம், ஆண்டவரில் அன்பு கூறுவோம். ஆமேன். அல்லேலூயா.